ஓகே, நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோ தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வீடியோ நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணி முடிச்சிடலாம். அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது டேரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ மட்டும் நீங்கள் எடிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான பர்த்டே வீடியோ வந்து நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் யூஸ் பண்ணி தான் நம்ம எடிட் பண்ணியிருக்கோம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசெட் வந்து கொடுத்துருப்பேன். ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட் இருக்கும். அந்த ப்ரீசெட் வந்து அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் எடிட் பண்ணி வச்சுருப்பேன். என்னென்ன சேஞ்ச் பண்ணுறதுன்னு மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதில் என்னென்ன சேஞ்ச் பண்ணணும், எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அதனால் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கும். 22 ஜூன் ஒரு நம்பர் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது பார்த்தீங்கன்னா பர்த்டே டேட் அண்ட் பர்த்டே மந்த்து தான். ஃபஸ்ட்டு வந்து அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஜூன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பர்த்டே மந்த்தை வந்து டைப் பண்ணிக்கோங்க. லெட்டர்ஸில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் யாருக்காக வந்து எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பர்த்டே மந்த்தை வந்து இதில் நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு மேலே டிக் ஐக்கான இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னாவே போதும். அது வந்து அப்ளை ஆயிரும். இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அந்த பர்த்டேவோட டேட்டு, அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த டேட்டில் உங்களுக்கு பர்த்டேவோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே ஸ்கால் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட நேம் பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நேம் வந்து நான் கொடுத்துருப்பேன். அந்த நேம் இருக்கிற டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் வந்து போய்க்கோங்க. எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவையான நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் யாருக்காக இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணுறீங்களோ, யார் பர்த்டேக்காக எடிட் பண்ணுறீங்களோ அவங்களோட நேமை வந்து இதில் நீங்கள் டைப் பண்ணணும். மறக்காமல் டைப் பண்ணிக்கோங்க. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, டைப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இமேஜஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பிஎன்ஜிஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் டிஸ்பிளேல பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் கலர் அண்ட் ஃபில்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார் ஐக்கான் ரைட் சைடு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வச்சுருக்க இமேஜ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான இமேஜஸ் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இமேஜை வந்து பிஎன்ஜியை கன்வெர்ட் பண்ணி அந்த பிஎன்ஜி தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன் பிஎன்ஜி என்னென்னு. பிஎன்ஜியை எப்படி ஈஸியாக கன்வெர்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் பிஎன்ஜி எப்படி இமேஜை வந்து எப்படி பிஎன்ஜியை கன்வெர்ட் பண்ணுறதுன்னு. அதை வந்து எப்படி ஈஸியாக பிஎன்ஜியை கன்வெர்ட் பண்ணுறதுன்னு நான் பார்க்கலாம். ஓகே, அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து போய்க்கோங்க. அதில் ஃபோட்டோ ரூம்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோ ஒரு ஆப்ஷன் வரும். ஓப்பன் பண்ண உடனே அதில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோ வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் எந்த இமேஜை வந்து பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும். இதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன் டிரான்ஸ்பரண்ட்டுங்கிற ஆப்ஷனை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஆப்ஷனை வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னாவே போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேவ் டு கேலரின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னாவே இமேஜ் வந்து சேவ் ஆயிரும். அதாவது பிஎன்ஜி வந்து சேவ் ஆயிரும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே கிளிக்கில் நீங்கள் வந்து இமேஜை வந்து பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கும். ஃபோட்டோ ரூம்னு டைப் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கும். ஓகே,
இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி வந்து இமேஜை வந்து பிஎன்ஜியாக ஒரே கிளிக்கில் கன்வெர்ட் பண்ணுறதுன்னு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம எடிட் பண்ணிட்டு இருந்த அந்த ப்ரீசெட்டவே இப்போ நம்ம வந்து பிஎன்ஜி வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். நீங்களும் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி கன்வெர்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து இதில் இருக்கிற இமேஜஸ் எல்லாம் இந்த பிஎன்ஜிஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் வந்து போயிட்டு அந்த ஸ்டார் ஐக்கான் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருந்துச்சு, அந்த ஸ்டார் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லா பிஎன்ஜிஸுமே. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிஎன்ஜி மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிஎன்ஜிஸ் தான் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஒரு 3 பிஎன்ஜிஸ் பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கோங்க நார்மல் இமேஜ்லேருந்து பிஎன்ஜியாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசியாக வாங்க. கடைசியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் இருக்கும் ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நேம் வரும். அதில் வந்து நீங்கள் யாருக்காக இந்த பர்த்டே வீடியோ வந்து எடிட் பண்ணுறீங்களோ அவங்களோட நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான நேமை வந்து இதில் டைப் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்மோஸ்ட் எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நீங்கள் கடைசி வரலும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சிருப்பீங்க நீங்களுமே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சூப்பரான பர்த்டே வீடியோ வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் நீங்களும் எடிட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் ரெசல்யூஷன் 1000 எழுதி வச்சுருங்க. கோடிக்கு ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட் 30 வச்சுக்கோங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணாவே இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.